சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஓம் சக்தி. அம்மா, இந்த ஆலயமானது குறைஞ்சபட்சம் 42 வருஷம் ஆகுது. இங்க நாங்க தாரமங்கலத்துல ஓம் சக்தி கோயில் அப்படிங்கறது 42 வருஷம் ஆகுது. அதாவது பட்டது மேல்மருவத்தூர்ல இருந்து ஒரு சின்ன படம், அம்மா படத்தை வாங்கி அதை நாங்க கொண்டுட்டு வந்து ஒரு வீட்டுல ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த அம்மாவை நாங்க உட்கார வச்சோம். அம்மா, நாங்க நினைச்ச காரியமெல்லாம் பங்காரு சித்தர் அம்மா நாங்க நினைச்ச காரியம் பூரா எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல இந்த இடமானது நாங்க அம்மாட்ட ஒரே ஒரு அப்ளிகேஷன் நாங்க கேட்டோம். அம்மா, நாங்க வாடகை இடத்துல இருக்கிறோம், அதனால எங்களுக்கு ஒரு சொந்த இடத்த அமைச்சு கொடுத்தாயே, உன் இடத்துல நீ உக்காந்து இத்தனை மக்களுக்கு நீ அருளாசி நீ வழங்கணும் அப்படின்னு அப்பத்துக்கு இருந்த குருசாமி ஒரு அப்ளிகேஷன் அம்மா கிட்ட போட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு சின்ன வீட்டுல தான் இருந்தோம் அம்மாவை வச்சு. அதுக்கப்புறம் இருந்தோம். முத 3 பேர் போனோம், அடுத்தது 9 பேரு, அடுத்தது 16 பேர். ஃபர்ஸ்ட் நாங்க இருந்த இடம் வீட்டுல வச்சிருந்தோம். அடுத்தது இங்க வேளாசாமி கோயிலுங்கிற இடத்துல வாடகைக்கு வச்சிருந்தோம். அம்மாட்ட வேண்டுதல் அப்பப்ப வழிபாடு பண்ண வேண்டுதலை வச்சோம். திருப்பியும் அங்க துளசம்பட்டி பிரிவு ரோட்ல ஒரு இடத்துல கட்டணம் கட்டிக்கான்னு கொடுத்தாங்க. திருப்பி அது பிளாட் போடக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க காலி பண்ண சொன்னாங்கன்னு நாங்களும் காலி பண்ணிக்கிட்டோம். அதுக்கு பக்கத்தாலேயே இன்னொருத்தர் இடம் கொடுத்தாரு, அந்த இடத்துலயும் கட்டணும். ஆனா அம்மா, எங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் இடத்த வச்சா எல்லாம் பிரச்சனை பண்றாங்களம்மா, உனக்குன்னு ஒரு இடத்த நீயே அமைச்சு எங்களுக்கு வழிகாட்டு தாயே பராசக்தின்னு நாங்க கேட்டோம். அந்த தெய்வம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இந்த இடம் கொடுத்த ஒரு பேரு கொல்கட்டா வாத்தியார். இந்த இடத்தினுடைய இன்னைக்கு வளர்ச்சி ஆயிடுச்சு. 36 ஆண்டு காலம் ஆயிடுச்சு இந்த இடத்துல அம்மா உக்காந்து. சின்ன ஒரு கூரை, சின்ன கூரையா போட்டு 36 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. நாங்க இந்த இடத்துல அம்மா என்ன பண்ணா, ஒரு மேஸ்திரி செவ்வாடை கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாரு. யாரு? அந்த கொல்கட்டை வாத்தியார் வீட்டுக்கு போறாரு. அந்த கொல்கட்டை நாங்கெல்லாம் வேண்டுதலை வைக்கிறோம். நாம நினைக்கிறோம் நாம வேண்டுதலை வச்ச அம்மாவுக்கு தெரிய போகுதான்னு. நாங்க வச்ச வேண்டுதலை அம்மா போய் ஒரு தாராளமான ஒரு மனிதர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லிக்கிறான்? டேய், நான் இடம் இல்லாம தவிக்கிறேன், நீ இவ்வளோ இடம் வச்சிருக்கிறிய, எனக்கு கொஞ்சோண்டு நான் இருக்கிறதுக்கு என் மக்க எல்லாம் இடம் இல்லாம தவிக்கிறாங்க, கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு கேட்க, அவர் மேஸ்திரி, அவரு முத்துன்னு பேரு, மேஸ்திரி முத்து, இது மாரி செவ்வாடை கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போய்க்கிறார். அவர் யாரு என்ன ஏதுன்னே தெரியாது அந்த கொலக்கட்டை வாதியாருக்கு. அப்ப ஒரு செவ்வாடை பார்த்துட்டு, ஏப்பா நீ எதுக்கு இந்த ஆடையை போட்டிருக்கிற, நீ யாரு அப்படின்னு அவர் கேட்க, இல்லைங்க நாங்க ஓம் சக்தி கோயில் வச்சிருக்கிறோம், இப்படி மேல்மருவத்தூர்ல அம்மா இருக்கிறாங்க, அவங்க நாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை நாள்ல இது மாதிரி ஆடையை போட்டுக்கிட்டு நாங்க வழிபாடு பண்றோம் அப்படின்னு கேட்க, இப்ப நீங்க இடம் இல்லாம தவிக்கிறீங்களா அப்படின்னு அவரு கேட்க, ஆமாங்க ஐயா, நாங்க இடம் இல்லாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஏப்பா உங்க அம்மா ஒருத்தர் வெள்ளை சிவப்பு வேஷ்டியும் வெள்ளை சொக்காயும் போட்டுக்கிட்டு என் கனவுல நான் இடம் இல்லாம தவிக்கிறேன், எனக்கு இடத்த கொடு, இவ்வளவு இடம் வச்சிருக்கிறியான்னு சொன்னாங்கப்பா. நீங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, வேணும்னா எனக்கு இடம் தரேன், நீங்க நீங்க எவ்வளவு இடம் வேணுமோ உனக்கு கட்டிக்காங்கன்னு அன்னைக்கு அவரு சொன்னாரு. தெய்வம், நாங்க தெய்வத்திட்ட மண்டிட்டோம், அது உண்மையிலேயே நடந்த சத்தியம். இன்னைக்கு இந்த இடம் அவ்வளோ இடம் உங்களுக்கு தேவைப்பட்ட இடம் எடுத்துக்காங்க, நாங்க தேவைப்பட்ட இடத்த நாங்க எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல 36 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. மக்கள் அத்தனை பேர் இந்த பராசக்திகிட்ட கேட்கறாங்க, அம்மாட்ட கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் அள்ளி கொடுக்குறான், என்ன கேட்கறாங்களோ அள்ளி கொடுக்குறான். பங்காரு சித்தர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும். மருவூர் சின்னம்மா எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்கும்.
மருவூர் சின்னம்மா அவர்களும் திருமதி அம்மா அவர்களும் அவங்களுடைய ஆணைக்கு இணைங்க இந்த ஓம் சக்தி கோயிலானது செயல்பாட்டுல நாங்க இந்த ஆண்டு நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு முக்கியமான விசேஷம் கஞ்சி கலையும், மாலை போடுறது, அகண்டை ஏத்துறது, மருவத்தூருக்கு பக்த கொடிகளை பட்டி தொட்டி எங்கும் கிராமம் தோறும் அவ்வளவு சனங்களையும் கூட்டி கொண்டுட்டு போய் எங்க பராசக்திக்கு இருமுடி செலுத்துறது தான் மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு கோரிக்கையும் அந்த பராசக்தி நிறைவேற்றி பண்ணி கொடுக்குறா. அந்த தொண்டு செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறா. அத்தனை பேர்த்துக்கும் என்ன தேவையோ அம்மா கிட்ட நாங்க ஒரு வேண்டுதலை வைப்போம். அந்த பராசக்தி அவங்களுக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க எவ்வளவு பேர் கஞ்சிகளை எடுத்தாங்கன்னு. நாம சும்மா கூப்பிட்டா வர கூட்டம் கிடையாது. ஒரு பழத்தை அந்த ருசி எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அது மாதிரி தெய்வத்திட்ட போய் மண்டிட்டு அவங்க கேக்குறாங்க. எங்க அம்மா பங்காரம்மா அங்க இருந்துகிட்டு அவங்களுக்கு அருளாஸ் வழங்குறாங்க. எங்களுக்கு தொண்டு செய்யற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறா. மேலும் மேலும் இந்த பாக்கியமே எங்களுக்கு போதுமானது. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா.